ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு, இனிமேல் நீங்கள் இப்படியே வேலை செஞ்சுட்டே இருந்தால் அதில் வர வருமானத்தை இத்தனை வருஷத்துக்கு வச்சிட்ருக்க முடியும். அந்த வருமானத்தினால ஒன்றுமே மாற்றவே முடியாதுங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்கே சரியாக போயிடும். அதை எப்படி சேவிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நிலா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணுங்க. பேசாமல் நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சுடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே ஓனர்கிட்டேயே கார் ஓட்ட கற்றுக்கிட்டு அவர் வண்டியவே எடுத்து ஓட்டிக்கிட்டு நம்ம எப்படிப்பா வேறு ட்ராவல்ஸ் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, அப்படி இல்லைன்னா கூட வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலான்னு ஓனர்கிட்ட பேசி பாருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம இப்படியே இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் இந்த வீட்டையும் அதே மாதிரி இந்த ஊர்க்காரங்க நம்ம மேலே ஒரு பழியை போட்டு வச்சுருக்காங்களே அதையும் மாற்றவே முடியாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவீங்கன்னு நீங்கள் எல்லாரும் பயந்துட்டு இருந்தீங்க. இனிமேல் நீங்களே துரத்தினாலையும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். இந்த வீட்டை மொத்தமாக மாற்றுவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தாவையும் பாண்டிக்கு பிடிச்ச மாதிரி வானத்தையும் பல்லவன் படித்து முடித்தான்னா அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த வீட்டை யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ அவங்க எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி மாற்றி காட்டியே ஆகணுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோ என் மருமக உத்தரவு போட்டாங்கல்ல, மாற்றிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.